வணக்கம் நண்பர்களே. இதில் நம்ம ஆசிலேஷனுங்கிற இந்த சாப்டர் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 11th. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, இந்த சாப்டர் சின்ன சாப்டர் தான். ஸோ இதனுடைய ஐடியா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம நேராக நடக்கும்போது இருக்கக்கூடியதை லீனியர் மோஷன் சொல்லுவோம், வட்டம் அடித்தா சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். ஒரு ஊஞ்சலில் ஆடக்கூடிய ஒருத்தனுடைய மோஷனை என்னன்னு சொல்ல, லீனியர்னு சொல்லவா? நமக்கு தெரிஞ்சது அந்த ரெண்டு தான். சர்க்குலா எப்படி சொல்ல? ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன், அதை தான் நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். இந்த ஆசிலேஷனுங்கிறது ஒரு மீன் பொசிஷனை மையமாக வச்சு டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகும், ஜஸ்ட் லைக் அ பெண்டுலம். இப்போ நம்ம எல்லாரும் ஆசிலேஷன்னா பெண்டுலம் சொல்லுவோம், ஊஞ்சல் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம பாடத்தில் படிக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஆசிலேஷன் இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த எல்லா இன்ஜின்ஸ்லையும் வரும் பாருங்க பிஸ்டன், அதனுடைய ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அது மூவ் ஆகக்கூடியது, அது ஆசிலேஷன் தான். ஒரு மீன் பொசிஷனை மையமாக வச்சு அந்த பிஸ்டன் மேலும் கீழுமா நகரும். ஸோ அது ஒரு ஆசிலேஷன். இப்போ அது இல்லாமல் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சார்ஜஸ், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஒய் ஆக்சிஸில் ஒரு நெகட்டிவ் சார்ஜை நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த சின்னதாக, அது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அல்லது ஆசிலேஷனையும் அட்டைன் பண்ணும். இப்படி டெக்னிக்கலாக தான் இவங்க நமக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணுவாங்க. ரைட். இப்போ ஆசிலேஷன்ஸை பொறுத்தவரையில் அது என்னன்னு சொல்லிட்டேன். அது எப்படி நடக்கும்? இட் ஹேப்பன்ஸ் இன் ரெகுலர் டைம் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ அது அந்த பீரியாடிக்னு சொல்லலாம் அதை. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹேலேஸ் காமெட்னு ஒன்று இருக்குது. 76 வருஷத்துக்கு ஒரு முறை அது அப்பியர் ஆகும். எல்லா 76 வருஷத்துக்கு ஒரு தடவை அது அப்பியர் ஆகும். அப்போ அது பீரியாடிக் தான், பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஆனால் அதை ஆசிலேஷன் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அது மீன் பொசிஷனை மையமாக வச்சு டூ அண்ட் ஃப்ரோ போகலை. ஸோ எல்லா பீரியாடிக் மோஷன்ஸும் ஆசிலேஷன்ஸாக இருக்க முடியாது, ரைட்? ஆனால் எல்லா ஆசிலேஷன்ஸும் ப்ராபப்ளி அது பீரியாடிக்காக இருக்கும். அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் தான் நம்ம படிக்கணும். இதுக்கு பேர் SHM சொல்லுவாங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ இந்த ஆசிலேட்டரி மோஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, மேக்ஸில் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது என்னென்னா, ஆக்சலரேஷன் has to be proportional to displacement. இதை ஈக்குவல் டு போட்டோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இதுதான் அதுக்கான பேசிக் கண்டிஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக். அப்போ எதுக்கு சார் இதில் மைனஸ் போட்டிருக்கீங்கன்னா, எல்லா அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லையும் ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குங்கிறது தான் அந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எதுவும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னு சொல்லலாம். It is nothing but a special type of oscillation. Fine. இப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இது எக்ஸு, இது ஒய். இப்போ இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல், இது என்ன ஆகுது? ஒரு சர்க்கிளை அட்டைன் பண்ணுது, அப்படி வச்சுக்கோம். அப்போ இந்த பார்ட்டிக்கல் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்துடுச்சு. அப்போ இதை இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு லைன் போட்டு இணைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஆங்கிள் நகர்ந்துருக்கு. ஆங்கிள்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அப்போ அதை ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம், டீட்டாவை தான் அப்படி எழுதுறேன், ஒமேகா டின்னு சொல்லி. இப்போ இந்த பார்ட்டிக்கல் இங்கே நகர்ந்துடுச்சுன்னா, இப்போ இதை இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸ்லையும் ஒரு வேல்யூ வரலாம், ஒய்லையும் ஒரு வேல்யூ வரலாம். இந்த எக்ஸ் ஒய்க்கான வேல்யூஸை இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். சரி, இதை எதுக்கு சார் இப்போ இங்கே சொல்லித்தரீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் இதை சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம அதனுடைய டயமீட்டரை ரெஃபரன்ஸாக பார்த்தோம்னா, இந்த பார்ட்டிக்கல் நகர நகர இந்த டயமீட்டரையும் அப்படி மூவ் பண்ணணும். அப்போ இது ஒரு வட்டம் அடிக்கும்போது அந்த டயமீட்டர் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை அதை அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது, அல்லது அது ஒரு ஆசிலேட்டரி மோஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆசிலேஷனை இந்த சர்க்கிளில் நடத்த முயற்சி பண்ணி அதுக்கான ரெஸ்பெக்டிவ் 3 ஈக்குவேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் 3 கண்டுபிடிக்க பார்க்குறோம். ஃபைன். அப்போ இப்போ இங்கே வாங்க. இதில் இது அதனுடைய ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் அது எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுதோ அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச அந்த பெண்டுலத்தோடு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இது டு த மேக்ஸிமம் இந்த பெண்டுலம் இங்கே வந்திருக்குன்னா இது அதனுடைய மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம். இப்போ இங்கே அதுதான் ஏ. இப்போ சிம்பிளாக ஒரு மேக்ஸே இல்லாமல் நேராகவே போடலாம். இது ஒரு வெக்டார்னா அதை ஆங்கிள் மேக் பண்ணக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு எக்ஸில் தான் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ அதனுடைய காஸ் காம்பனண்ட் அது.
இப்போ அதனுடைய ஒய் எப்படி இருக்கும்? சைன் காம்பனண்ட் அதே ஏக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஐதர் யூ கேன் ரெப்ரசன்ட் இன் காஸ் ஆர் இன் சைன். இப்போ இங்கே பாருங்கள், இது ஏ. இந்த ஏனுடைய ஆங்கிள் இங்கே மேக் பண்ணுறதுனால இது காஸ் டேம், இது ஏனுடைய சைன் டேம். அப்போது எக்ஸ் வேல்யூவையும் சொல்லிட்டேன், அதில் ஒய் வேல்யூவும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன கேட்க போறீங்க? அப்போ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க? இப்போ வருவோம். இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா வெலாசிட்டி கிடைக்கும். பிகாஸ் we know rate of change of displacement is velocity. அப்போ ஒய் ஈக்குவேஷன் உங்கள் புக்கில் கொடுத்ததுனால அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எப்படி ஆகும்? ஏயை வெளியில் எடுத்துக்கிட்டேன். சைன் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் ஆனால் ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு வரும். சரியா போச்சு. இது வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதில் இந்த வெலாசிட்டியை ஏ ஒமேகா, சின்ன ஏயும் போடலாம், பெரிய ஏயும் போடலாம். புக்கில் கேபிட்டல் ஏ போட்டிருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாங்க. ரெண்டும் ஒன்று தான். நான் ஆம்ப்ளிடியூடை தான் மெயின் பண்ணுறேன். ஏ ஒமேகா. இப்போ காசை ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் படி போனால் எப்படி போகலாம்? 1 - சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு போகலாம். இப்போ இதில் நீங்கள் சைன் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரையாங்கிளில் இதில் சைன் எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட் வரும். தட் இஸ் ஒய். ஒய் பை ஏ வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சால்வ் பண்ணிங்கன்னா. இதுதான் அப்போ அந்த வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். எப்படி சார்? எல்சிஎம் எடுத்துருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். இதில் ஒரு ஏ ஸ்கொயர் வெளியில் போச்சுன்னா இந்த ஏ கட் ஆகிடும். அப்போ வெலாசிட்டிக்கு ரெண்டு ஈக்குவேஷன். ஒன்று ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை இன்னும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா ஆக்ஸலரேஷனுக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்போ இங்கே வாங்க, இந்த இருக்குது ஏ ஒமேகா. இப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ அது என்ன ஆகும்? ஒமேகா இப்போ ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் சைன் ஒமேகா டின்னு வந்துடும். இப்போ இதில் இந்த மைனஸையும் விட்டுருங்க, ஒமேகா ஸ்கொயரையும் விட்டுருங்க. ஏ சைன் ஒமேகா டிங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஒய்ன்னு போட்டுடலாம். இப்போ நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸுக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எதையும் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னு சொல்லலாம். ரைட்? இந்த லீடை எடுத்து அடுத்தடுத்து நான் நடத்துகிறேன். தேங்க்யூ.